நீங்க கட்டுற வரி பணமும் ஆமா, ஒவ்வொரு முறை நீங்க டீ குடிக்கும் போதும், பைக்குக்கு பெட்ரோல் போடும் போதும், ஒரு சோப்பு வாங்கும் போதும், உங்க பாக்கெட்ல இருந்து சத்தம் இல்லாம டெல்லிக்கு போகுதே அந்த பணம். அது எப்படி திரும்ப உங்க ஊர் சாலைகளாகவோ, இல்ல ஒரு அரசு மருத்துவமனையாகவோ, பள்ளிக்கூடமாகவோ வருதுன்னு எப்பதாவது யோசிச்சிருக்கீங்களா? ம் இது ரொம்ப முக்கியமான ஒரு கேள்வி. ஏன்னா அந்த வரி பணத்தோட பயணம் பாத்தீங்கன்னா வெறும் ஒரு பொருளாதார கணக்கு கிடையாது. அது ஒரு நாட்டோட அதிகாரம் எப்படி பகிரப்படுது, மாநிலங்களோட உரிமைகள் எப்படி மதிக்கப்படுதுன்னு தீர்மானிக்கிற ஒரு மிகப்பெரிய அரசியல். அதேதான். அந்த நீண்ட பயணத்துல என்னென்ன கணக்குகள் நடக்குது, அதுக்கு பின்னாடி ஒளிஞ்சிருக்க அரசியல் என்ன, இது எல்லாம் பத்தி தான் இன்னைக்கு நாம ஆழமா அலசப் போறோம். இந்த ஆழமான அலசலுக்கு உங்கள அன்போடு வரவேற்கிறோம். கண்டிப்பா. இன்னைக்கு நாம எடுத்துக்க போற ஆதாரம் பாத்தீங்கன்னா இந்த வரி பணத்தோட அரசியலை ரொம்ப கடுமையா விமர்சிக்கிற ஒரு புத்தகம். ஆமாம். 2026 சட்டமன்ற தேர்தலை முன்னிட்டு விஜயன் அவங்க எழுதி பாரதி புத்தகாலயம் வெளியிட்டுள்ள ஒரு அரசியல் சிறு நூல் இது. இதோட தலைப்பே பாத்தீங்கன்னா ரொம்ப ஸ்ட்ராங்கா இருக்கு. நிதி உரிமையை மறுக்கும் ஒன்றிய பாஜகவின் ஓரவஞ்சக நிதி அரசியலை முறியடிப்போம் அப்படிங்கிறது தான் அந்த தலைப்பு. அந்த தலைப்பை கேட்கும்போதே இது எந்த பின்னணியில் எழுதப்பட்டிருக்குன்னு ரொம்ப தெளிவா புரிஞ்சிடுது இல்லையா? ஆமா. அதனால இந்த அலசல தொடங்கும் போதே ஒரு விஷயத்த நம்ம ரொம்ப தெளிவா சொல்லிடுவோம். அதாவது இது ஒரு வெளிப்படையான அரசியல் ஆவணம். ஆளும் ஒன்றிய அரசுக்கு எதிராகவும், தமிழ்நாட்டுல இருக்கிற மதச்சார்பற்ற கூட்டணிக்கு ஆதரவாகவும் எழுதப்பட்ட ஒரு தீவிரமான நூல் இது. கரெக்ட். இங்க பக்கத்துல ஆசிரியர் முன்வைக்கிற பொருளாதார குற்றச்சாட்டுகள், அவர் சுட்டிக்காட்டுற தரவுகள், இதுக்கு பின்னாடி இருக்கிற பொருளாதார கட்டமைப்புகள எந்தவித சார்பும் இல்லாம உங்களுக்கு விளக்குறது மட்டும்தான் நம்மளோட ஒரே நோக்கம். ஆமா, எந்த ஒரு ஜனநாயகத்திலையும் பாத்தீங்கன்னா இது மாதிரியான அரசியல் ஆவணங்கள் முன்வைக்கிற வாதங்களை உணர்ச்சி வசப்படாம அதோட உள்ளடக்கத்தை மட்டும் நம்ம பிரிச்சு மேய்வது ரொம்ப அவசியம். சரி, இப்போ நாம நேரா விஷயத்துக்கு வருவோம். தமிழ்நாட்டுல அதிகாரத்தை கைப்பற்ற ஒன்றிய அரசு ஒரு 5 வகையான உத்திகளை கையாள்றதா ஆசிரியர் இந்த நூலோட தொடக்கத்துல குற்றம் சாட்டுறாரு. அதாவது வகுப்புவாதத்தை தூண்டுவது, ஆளுநரை வச்சு இடையூறு பண்றது, விசாரணை அமைப்புகளை பயன்படுத்துறது, சட்டம் ஒழுங்க சீர்குலைக்கிறதா பிம்பத்தை உருவாக்குறது. ம் ஆனா இந்த புத்தகம் முழுக்க முழுக்க அவர் 5ஆவதா குறிப்பிடுற ஒரு உத்தியை பத்தி மட்டும்தான் ரொம்ப விரிவா பேசுது. அது என்னன்னா நிதி தாக்குதல், அதாவது ஃபினான்ஷியல் அட்டாக். இந்த நிதி தாக்குது அப்படிங்கிற வார்த்தையே பாத்தீங்கன்னா ரொம்ப அழுத்தமான ஒண்ணு. இத கொஞ்சம் பரந்த பார்வையில பார்த்தோம்னா இந்தியா பல மொழி, கலாச்சாரம், தேசிய இனங்களை கொண்ட ஒரு மிகப்பெரிய ஒன்றியம். உண்மைதான். சுதந்திரத்துக்கு பிறகு இந்த வேற்றுமைகளை மனசுல வச்சுதான் நிதி கூட்டாட்சி, அதாவது ஃபிஸ்கல் ஃபெடரலிசம் அப்படிங்கிற ஒரு அடிப்படை தத்துவத்தை நம்ம அரசியல் சாசனத்துல உருவாக்குனாங்க. அதாவது அதிகாரம் ஒரே இடத்துல குவிஞ்சிடக்கூடாது. மாநில அரசுகளும் ஒன்றிய அரசும் சேர்ந்து செயல்படணும். இரு தரப்புக்கும் நிதி நியாயமான முறையில பகிரப்படணும். அதுதானே அந்த தத்துவம். அதேதான். ஆனா அந்த நிதி கூட்டாட்சி தத்துவமே இப்போ திட்டமிட்டு சிதைக்கப்படுது அப்படிங்கிறது தான் ஆசிரியரோட ஒரு அடிப்படை வாதமா இருக்கு. இப்போ இத நான் ஒரு கூட்டு குடும்பத்தோட ஒப்பிட்டு பாக்குறேன். ஒரு பெரிய கூட்டு குடும்பம் இருக்குன்னு வைப்போம். அதுல ஒவ்வொருவரும் ஒவ்வொரு மாதிரி சம்பாதிக்கிறாங்க. அதிகமா சம்பாதிக்கிற ஒரு மூத்த அண்ணன் தான் கிட்ட இருந்து ஒரு கணிசமான தொகையை பொது கணக்குல குடுக்கறான். நியாயமான ஒரு விஷயம் தானே. ஆமா. அந்த பணத்தை வச்சு குடும்ப தலைவர் இன்னும் படிச்சிட்டு இருக்கிற இல்ல வேலை தேடிட்டு இருக்கிற மத்த தம்பிகளுக்கும் சேர்த்து கல்வி செலவோ மருத்துவ செலவோ பண்றத அந்த அண்ணன் இயல்பாகவே ஏத்துக்கிறான். அது கூட்டு குடும்பத்தோட தர்மம். கண்டிப்பா. ஆனா பிரச்சனை எங்க வருது? பிரச்சனை என்னன்னா அந்த பொது பணம் நியாயமா பகிரப்படாம வேண்டுமென்றே அந்த அண்ணனை வளர விடாம முடக்கிறதுக்காக பயன்படுத்தப்பட்டால் என்ன ஆகும்? ஓ, அது ஒரு பெரிய சிக்கலாயிடுமே. அவனோட சொந்த தேவைகளுக்கு கூட பணம் தராம, அவனோட அதிகாரத்தை குறைக்கிறதுக்காகவே குடும்பத் தலைவர் திட்டமிட்டு செயல்படுறதா அந்த அண்ணன் நினைச்சா, அங்க என்ன நடக்குமோ அதுதான் இப்போ ஒன்றிய அரசுக்கும் தமிழ்நாட்டுக்கும் இடையே நடக்குதுன்னு ஆசிரியர் சொல்றாரு. சரியா? ரொம்ப சரியான ஒரு ஒப்பீடு. அந்த அண்ணன் குடும்பத்துக்காக பணத்தை கொடுக்கறான், சரி. ஆனா அந்த பகிர்வு எந்த அடிப்படையில நடக்குது? இதை நம்ம புரிஞ்சுக்கணும்னா நிதி கமிஷனோட, அதாவது ஃபைனான்ஸ் கமிஷனோட கணக்குகளுக்குள்ள நம்ம போகணும். அதாவது ஒவ்வொரு 5 வருஷத்துக்கும் அமைக்கப்படுற அந்த கமிஷன் இல்லையா? ஆமா. நம்ம அரசியல் சாசனப்படி ஒன்றிய அரசு வசூலிக்கிற வரிகளை எப்படி பகிர்வதுன்னு பரிந்துரைக்க தான் இந்த நிதி கமிஷன் இருக்கு. இதுல 2 வகையான பகிர்வுகள் இருக்கு. முதலாவது செங்குத்து பகிர்வு, இல்லனா வெர்டிகல் டெவல்யூஷன். ஓகே, செங்குத்து பகிர்வுனா என்ன? அப்படின்னா மொத்த வரி வசூல்ல ஒன்றிய அரசு எவ்வளோ எடுத்துக்கணும், ஒட்டுமொத்த மாநிலங்களுக்கும் சேர்த்து எவ்வளோ கொடுக்கணும் அப்படிங்கிற ஒரு கணக்கு. இப்போ பாத்தீங்கன்னா
15வது நிதி கமிஷனோட பரிந்துரைப்படி நிகர வரி வருவாயில 41% மாநிலங்களுக்கு போகணும்னு இருக்கு. இத பாக்கும்போது மாநிலங்களுக்கு ஒரு பெரிய பங்கு கிடைக்கிறது போலதானே தோணுது. இதுல என்ன சிக்கல்? சிக்கல் அந்த 41% அப்படிங்கிற எண்ணுல கிடையாது. அந்த 41% எதிலிருந்து கணக்கிடப்படுது அப்படிங்கிற இடத்துல தான் ஒரு பெரிய தந்திரம் இருக்கு. அது என்ன தந்திரம்? இங்க நாம ரொம்ப கூர்ந்து கவனிக்க வேண்டிய ஒரு விஷயம் செஸ் மற்றும் சர்சார்ஜ். ஒரு குறிப்பிட்ட நோக்கத்துக்காக வசூலிக்கப்படுற வரிய செஸ் அப்படின்னு சொல்லுவாங்க. உதாரணத்துக்கு கல்வி செஸ், சுகாதார செஸ் மாதிரி. சர்சார்ஜ் அப்படிங்கிறது வரியின் மீதான வரி. இது நாமும் நிறைய பில்லுல பாத்திருப்போம். ஆமா. ஆனா அரசியல் சாசனப்படி பாத்தீங்கன்னா இந்த செஸ் மற்றும் சர்சார்ஜ் மூலமா கிடைக்கிற வருவாய மாநிலங்களோட பகிர வேண்டிய அவசியமே கிடையாது. அது 100% ஒன்றிய அரசுக்கே சொந்தம். இத கொஞ்சம் நாம விளக்கமா புரிஞ்சுக்க முயற்சி பண்ணுவோம். இப்போ நீங்க ஒரு வீட்ல வாடகைக்கு இருக்கீங்கன்னு வச்சுப்போம். வீட்டு ஓனர் அந்த வாடகையில ஒரு பங்க அபார்ட்மெண்ட் அசோசியேஷனுக்கு பராமரிப்புக்காக கொடுக்கணும் அப்படிங்கிறது ஒரு விதி. சரி. ஆனா அவர் என்ன பண்றாரு? வாடகை 10,000 ரூபாய் தான். அத நான் அசோசியேஷனோட பகிர்ந்துக்கிறேன். ஆனா நீ எனக்கு 5,000 ரூபாய் சிறப்பு கட்டணமா தனியா தரணும். அத நான் யாருக்கும் பகிர மாட்டேன். என் பாக்கெட்லயே வச்சுப்பேன் அப்படின்னு சொல்ற மாதிரி இருக்கா இது? அதேதான். ரொம்ப தெளிவா சொல்லிட்டீங்க. இந்த உத்தியை பயன்படுத்தி ஒன்றிய அரசு என்ன பண்றாங்கன்னா, வருமான வரி அல்லது கார்ப்பரேட் வரியை உயர்த்துவதற்கு பதிலா இந்த செஸ் மற்றும் சர்சார்ஜ்களை தொடர்ந்து உயர்த்திக்கிட்டே போறாங்க. ஓ, அப்போ வரிய மாத்தாம செஸ்ஸ மட்டும் ஏத்துறாங்க. ஆமா. ஆசிரியர் சுட்டிக்காட்டுற ஒரு அதிர்ச்சியான தரவு என்னன்னா, 2024-25 நிதியாண்டுல மொத்த வரி வசூல்ல சுமார் 23% இப்படி பகிரப்படாத வரியாகவே போயிடுச்சு. 23%? அது ரொம்ப பெரிய நம்பராச்சே. ஆமா, பாத்துக்கோங்க. அதாவது வசூலாகிற ஒவ்வொரு 100 ரூபாயிலையும் 23 ரூபாய ஒன்றிய அரசு அப்படியே அவங்க பாக்கெட்ல வச்சுக்கிறாங்க. மீதம் இருக்கிற 77 ரூபாயில இருந்து தான் அந்த 41% மாநிலங்களுக்கு பிரிக்கிறாங்க. அப்போ மாநிலங்களுக்கு வரவேண்டிய அந்த மொத்த தொகையே நேரடியா குறைஞ்சிருது. கண்டிப்பா. இதுதான் மாநிலங்களுக்கான ஒட்டுமொத்த நிதி பகிர்வை மிகப்பெரிய அளவுல பாதிக்குது. சரி, இது செங்குத்து பகிர்வுல நடக்கிற தந்திரம்னு வச்சுப்போம். அந்த தொகைய மாநிலங்களுக்குள்ளேயே எப்படி பிரிக்கிறது? அதுதானே கிடைமட்ட பகிர்வு, அதாவது ஹரிசான்டல் டெவல்யூஷன். ஆமா. அதுல தான் நீங்க அடிக்கடி செய்திகள்ல பாக்குற அந்த பிரபலமான 29 காசு சர்ச்சை வருது. ஓ, அந்த 29 காசு கணக்கு பத்தி சொல்லுங்க. தமிழக நிதியமைச்சர் கூறியதா புத்தகத்துல ஒரு புள்ளிவிவரம் வைக்கப்படுது. அதாவது தமிழ்நாடு ஒன்றிய அரசுக்கு தர ஒவ்வொரு 1 ரூபாய்க்கும் திரும்ப கிடைக்கிறது வெறும் 29 காசுகள் மட்டும்தான். ஆனா உத்தரப்பிரதேச மாநிலத்துக்கு அவங்க கொடுக்கிற ஒவ்வொரு ரூபாய்க்கும் 2.73 ரூபாய் திரும்ப கிடைக்குது. பீகாருக்கு 7 ரூபாய்க்கு மேல கிடைக்குது. ஒரு நிமிஷம். இங்க நான் ஒரு கடுமையான கேள்வியை முன்வைக்க விரும்புறேன். இதுல என்ன தவறு இருக்கு? வளர்ச்சியடைந்த மாநிலங்கள் கொஞ்சம் பின்தங்கிய மாநிலங்களுக்கு உதவுறது தானே கூட்டாட்சியோட அடிப்படை. இது நிறைய பேர் கேட்கிற நியாயமான கேள்விதான். அதிக மக்கள் தொகை கொண்ட, வறுமை அதிகமா இருக்கிற, கல்வியறிவு குறைந்த மாநிலங்களுக்கு கூடுதல் நிதி போறது கட்டாயம் தேவையானது தானே. ஒரு தேசமா இணைந்து செயல்படும் போது இதை ஏன் ஆசிரியர் ஓரவஞ்சனை அப்படின்னு விமர்சிக்கணும்? இது மிக முக்கியமான ஒரு வாதம். ஒன்றிய அரசும் இதேதான் தங்களோட பதிலா முன்வைக்கிறாங்க. பின்தங்கிய மாநிலங்களுக்கு உதவுறதுல எந்த தவறுமே இல்ல அப்படிங்கறத நூலாசிரியரும் ஏத்துக்கிறாரு. அப்புறம் பிரச்சனை எங்க வருது? பிரச்சனை எங்க வருதுன்னா, அந்த நிதியை பகிர்ந்தளிப்பதற்கான அளவுகோல்கள், அதாவது பாராமீட்டர்ஸ், அத அவங்க மாத்தின விதத்துல தான் இருக்கு. முந்தைய நிதி கமிஷன்கள் எல்லாமே பாத்தீங்கன்னா 1971ஆம் ஆண்டு மக்கள் தொகையை கணக்கெடுப்பு அடிப்படையா வச்சுதான் நிதியை பகிர்ந்தாங்க. ஏன் 1971? அந்த வருஷத்துக்கு அப்படி என்ன ஒரு சிறப்பு? ஏன்னா 1970கள்ல இந்திய அரசு குடும்ப கட்டுப்பாட்டு திட்டத்தை ரொம்ப தீவிரமா அமல்படுத்தினாங்க. அப்போ மக்கள் தொகையை குறைச்சா எதிர்காலத்துல நிதி கமிஷன் நிதியில எங்களுக்கு பங்கு குறைஞ்சிடுமே அப்படின்னு தென் மாநிலங்கள்லாம் ரொம்ப கவலை தெரிவிச்சாங்க. அது நியாயமான கவலை தானே. மக்கள் குறைஞ்சா நிதி குறைஞ்சிடும். ஆமா, அதுக்காக கொடுக்கப்பட்ட உத்தரவாதம் தான் அந்த 1971 மக்கள் தொகை. நீங்க மக்கள் தொகையை கட்டுப்படுத்துங்க, உங்களுக்கான நிதி பகிர்வை 1971ஆம் ஆண்டு மக்கள் தொகை வச்சே நாங்க கணக்கிடுறோம், உங்களுக்கு எந்த நஷ்டமும் வராது அப்படின்னு உறுதி அளிக்கப்பட்டது. ஓ, அப்படி ஒரு வாக்குறுதி கொடுத்தாங்களா? ஆனா 15வது நிதி கமிஷன் அந்த பழைய வாக்குறுதியை காத்துல பறக்க விட்டுட்டு 2011ஆம் ஆண்டு மக்கள் தொகையை அடிப்படையா எடுத்துக்கிட்டாங்க.
அப்போ இதோட தாக்கம் ரொம்ப பெரிய அளவுல இருக்குமே. 1971 முதல் 2011 வரை சிறப்பா செயல்பட்டு ஒன்றிய அரசோட திட்டத்தை ஏத்து மக்கள் தொகையை கட்டுப்படுத்திய தமிழ்நாடு, கேரளா மாதிரி மாநிலங்கள் தங்களோட சிறப்பான செயல்பாட்டிற்காகவே தண்டிக்கப்படுறாங்களே. அதுதான் உண்மை. இது எப்படி நியாயமாகும்? ஒரு மாணவன் நல்லா படிச்சு அதிக மார்க் எடுத்தா அவனுக்கு பரிசு கொடுக்கறதுக்கு பதிலா அவனோட புத்தகங்களை பிடுங்கி படிக்காத மாணவனுக்கு கொடுக்கற மாதிரி இருக்கே இது. அதனாலதான் ஆசிரியர் இத ஒரு நிதி தாக்குதல் அப்படின்னு சொல்றாரு. மக்கள் தொகையை கட்டுப்படுத்தாத, அடிப்படை வசதிகளை மேம்படுத்தாத மாநிலங்கள் தங்களோட அதிக மக்கள் எண்ணிக்கைக்காகவே அதிக நிதியை பெறாங்க. இந்த அளவுகோல் மாற்றத்தால தமிழ்நாட்டுக்கு எவ்வளவு இழப்பு? இதோட விளைவு என்ன தெரியுமா? 9வது நிதி கமிஷன்ல 7.932% இருந்த தமிழகத்தோட நிதி பங்கு 15வது கமிஷன்ல 4.077% பாதியா குறைஞ்சிடுச்சு. அப்படியா? பாதியா? ஆமா. இதனால தமிழகத்துக்கு வருஷத்துக்கு சுமார் 1.63 லட்சம் கோடி ரூபாய் இழப்பு ஏற்படுறதா அந்த நூல் கணக்கிட்டு சொல்லுது. ஒரு மாநிலத்தோட சிறப்பான நிர்வாகமே அதுக்கு ஒரு நிதிச்சுமையா மாற்றப்பட்டிருக்கு அப்படிங்கிறது தான் இங்க ஆசிரியரோட வாதம். 1.63 லட்சம் கோடி. அது ஒரு மாநிலத்தோட பல பெரிய உள்கட்டமைப்பு திட்டங்களையே மாற்றி எழுதக்கூடிய ஒரு மிகப்பெரிய தொகை. சரி, நிதி கமிஷன் வழியா வர்ற வரி பகிர்வு இப்படி மக்கள் தொகை அப்படிங்கிற பேர்ல குறைஞ்சிடுச்சுன்னு வச்சுப்போம். மாநிலங்களுக்கு வளர்ச்சி திட்டங்களுக்கான நிதி அப்படின்னு தனியா ஒண்ணு வருமே, அதுவாவது நியாயமா கிடைக்குதா? அந்த பாதையையும் எப்படி அமைப்பு ரீதியா, அதாவது இன்ஸ்டிடியூஷனலா மாத்திட்டாங்க அப்படிங்கறத புத்தகம் அடுத்து விரிவா அலசுது. முன்னாடி திட்ட கமிஷன், அதாவது பிளானிங் கமிஷன் அப்படின்னு ஒரு அமைப்பு இருந்துச்சு. ஆமா, 5 ஆண்டு திட்டங்கள்லாம் போடுவாங்கல்ல. அதேதான். அது 5 ஆண்டு திட்டங்களை வகுத்து மாநிலங்களோட வளர்ச்சிக்கான நிதியை ஒதுக்கீடு செஞ்சது. அதுல நிதி பகிர்வு முடிவு செய்ய காட்கில் சூத்திரம் அப்படிங்கிற ஒண்ணு பயன்படுத்தப்பட்டது. அந்த காட்கில் சூத்திரம் எப்படி வேலை செஞ்சது? அது வெறும் மக்கள் தொகையை மட்டும் பார்க்கல. ஒரு மாநிலத்தோட வரி வசூலிக்கிற திறன், அவங்களோட நிதி ஒழுக்கம், தனிநபர் வருமானம், அப்புறம் அந்த மாநிலத்தோட சிறப்பு பிரச்சனைகள்னு பல காரணிகளை கருத்துல எடுத்துக்கிட்டாங்க. ஓ, ஒரு விரிவான கணக்கீடு. ஆமா. இதன் மூலமா பாத்தீங்கன்னா பின்தங்கிய மாநிலங்களை முன்னேற்றவும் முடிஞ்சது. அதே நேரம் சிறப்பா செயல்படுற மாநிலங்களோட உழைப்பிற்கான அங்கீகாரமும் கிடைச்சது. ஒரு சமநிலையான திட்டமா அது இருந்துச்சு. நிதி ஆயோக் அப்படின்னு ஒரு அமைப்பை கொண்டு வந்தாங்களே, அதுதான் மிகப்பெரிய திருப்பமுனை அப்படின்னு ஆசிரியர் சொல்றாரு. திட்டமிட்ட பொருளாதாரம் அப்படிங்கிற கருத்தாக்கத்தையே அவங்க மாத்திட்டாங்க. இந்த நிதி ஆயோக் அப்படிங்கிறது நிதியா ஒதுக்கீடு செய்யற அமைப்பு கிடையாது. அது வெறும் ஒரு கார்ப்பரேட் சிந்தனை கூடம். அதாவது ஒரு திங்க் டேங்க் மட்டும்தான். அப்போ அவங்க எப்படி நிதியை ஒதுக்கீடு பண்றாங்க? அவங்க கூட்டுறவு கூட்டாட்சி, அதாவது கோஆபரேட்டிவ் ஃபெடரலிசம் அப்படின்னு பேருக்கு சொன்னாலும் உண்மையில போட்டித்தன்மை கொண்ட கூட்டாட்சி அப்படிங்கிற பேர்ல மாநிலங்களை ஒன்னோடொன்னு மோத விடுறாங்கன்னு நூல் சாடுது. போட்டித்தன்மை கொண்ட கூட்டாட்சினா என்ன? ஒரு குறிப்பிட்ட திட்டத்துக்கு நிதி வேணும்னா மாநிலங்கள் ஒருவரோடு ஒருவர் போட்டி போடணும். இதுல அரசியல் செல்வாக்கு உள்ள மாநிலங்களே பெரும்பாலும் வெற்றி பெறாங்க அப்படிங்கறதுதான் விமர்சனம். ஆஹா, நிதி கமிஷன்லயும் பங்கு குறைஞ்சிடுச்சு, திட்ட கமிஷனும் இப்போ இல்ல. அப்படியானால் மாநிலங்கள் என்னதான் பண்றது? தங்க சொந்த மாநிலத்துக்குள்ள வரிய உயர்த்தி வருவாய பெருக்கிக்க வேண்டியதான? அங்கதான் ஜிஎஸ்டி அப்படிங்கிற அடுத்த மிகப்பெரிய சிக்கல் நிக்குது. மாநிலங்கள் தங்க சொந்த தேவைகளுக்கு ஏற்ப வரிய உயர்த்திக்கிற உரிமை இந்த ஜிஎஸ்டி வந்த பிறகு முற்றிலுமா பறிபோயிடுச்சு அப்படின்னு ஆசிரியர் ரொம்ப ஆதங்கப்படுறாரு. இதை நான் இப்படி புரிஞ்சுக்கிறேன். இப்போ நீங்க ஒரு பெரிய சூப்பர் மார்க்கெட் வச்சிருக்கீங்க. திடீர்னு உங்க கடையோட கூரை ஒழுகுது. அதை சரி செய்ய உங்களுக்கு பணம் தேவை. சரி. முன்னாடி என்ன பண்ணுவீங்க? உங்க கடையில அதிகமா விக்கிற ஏதோ ஒரு பொருளோட விலைய கொஞ்சமா உயர்த்தி அந்த பணத்தை எடுத்துப்பீங்க. ஆமா, அது நம்ம உரிமை. ஆனா இப்போ உங்க கடையோட எந்த பொருளுக்கும் உங்களால விலை நிர்ணயிக்க முடியாது. எல்லாமே டெல்லியில இருக்கிற ஒரு பொது மேலாளர் தான் முடிவு பண்ணுவாரு. அவர் உங்க லாபத்தை எல்லாம் வாங்கிக்கிட்டு உங்களுக்கு போதுமானத ஒரு பாக்கெட் மணி மாதிரி பிரிச்சு கொடுப்பாரு. உங்களுக்கு கூரை ஒழுகுனாலும் சரி, இல்ல வேற அவசர தேவைனாலும் சரி, நீங்க அந்த மேலாளர்கிட்ட கையேந்தி தான் நிக்கணும். அப்படிதானே இந்த ஜிஎஸ்டி முறை இருக்கு? மிக எளிமையான ஆனா துல்லியமான ஒரு விளக்கம் இது. ஜிஎஸ்டிக்கு முன்னாடி பாத்தீங்கன்னா மாநில அரசுகள் தங்களோட தேவைகளுக்கு ஏற்ப மதிப்பு கூட்டு வரிய, அதாவது வாட் வரிய மாத்தி அமைக்க முடியும். ஆனா இப்போ அந்த நிதி சுதந்திரம் சுத்தமா இல்ல. எல்லாமே ஜிஎஸ்டி கவுன்சில் கையில போயிடுச்சு. ஆமா. இதை விட முக்கியமா ஜிஎஸ்டி முறையில் இருக்கிற ஐஜிஎஸ்டி, அதாவது இன்டகிரேட்டட் ஜிஎஸ்டி பத்தி ஆசிரியர் ரொம்ப தெளிவா விளக்குறாரு. அந்த ஐஜிஎஸ்டில என்ன பிரச்சனை? முன்னாடி 2 மாநிலங்களுக்கு இடையான விற்பனையில கிடைக்கிற சிஎஸ்டி வரி முழுமையா உற்பத்தி செய்யற மாநிலத்துக்கே சொந்தமா இருந்துச்சு. தமிழ்நாடு மாதிரி உற்பத்தி சார்ந்த மாநிலங்களுக்கு இது ஒரு பெரிய வருவாய். ஆனா ஜிஎஸ்டி வந்த பிறகு அது ஐஜிஎஸ்டியா மாறிடுச்சு. கரெக்ட். இப்போ அந்த வரியில பாதி பணம் நேரா ஒன்றிய அரசுக்கு போயிடுது. அந்த பணம் மீண்டும் எப்படி திரும்ப வரும்,
நாம முதல்ல பேசின அதே நிதி கமிஷன் அப்படிங்கிற அந்த 41% குழாய் வழியா தான் வரணும். அடப்பாவமே, அங்கதான் மக்கள் தொகைய காரணம் காட்டி தமிழ்நாட்டோட பங்கு ஏற்கனவே பாதியா குறைக்கப்பட்டுடுச்சு. அதுதான் இங்க பிரச்சனையே. வரி வசூலிக்கிற அதிகாரமும் போய் வசூலான வரியை திரும்ப பெற விதமும் குறைஞ்சா ஒரு மாநிலம் எப்படி தன் மக்களுக்கு மக்கள் நலத்திட்டங்களை செயல்படுத்த முடியும்? இத கேட்கும்போதே அதோட தீவிரம் நமக்கு நல்லா புரியுது. ஒரு பக்கம் சட்டப்படியான வரி உரிமைகள் எல்லாமே சுருங்கிடுச்சு. சரி, குறைஞ்சபட்சம் ஒன்றிய அரசோட நேரடி திட்டங்கள் அல்லது அவங்களோட நிதி உதவியோடு நடக்கிற திட்டங்கள் மூலமாவது தமிழ்நாட்டுக்கு நியாயமான நிதி கிடைக்குதா? அங்கதான் ஆசிரியர் ரொம்ப கடுமையான தரவுகளை பட்டியலிட்டுறாரு. வரிகளை பகிர்வதில் அது பாத்தீங்கன்னா நிதி கமிஷன், மக்கள் தொகை கணக்கீடு அப்படின்னு ஒரு வரையறை இருக்கு. ஆமா, ஒரு ஃபார்முலாவாவது இருக்கு. ஆனா ஒன்றிய அரசோட நேரடி திட்டங்களை எந்த மாநிலத்துல செயல்படுத்துவது, எவ்வளவு நிதி ஒதுக்குவது அப்படிங்கிறதுல எந்த ஒரு கொள்கையும் கிடையாது. அது முழுமையா ஆளும் கட்சியோட அரசியல் லாப நஷ்டங்களை பொறுத்தது அப்படின்னு ஆசிரியர் சொல்றாரு. அதுக்காக புத்தகத்துல நிறைய உதாரணங்கள் கொடுக்கப்பட்டிருக்கு. அதுல சில விஷயங்கள் பாத்தீங்கன்னா உண்மையிலே ரொம்ப அதிர்ச்சி அளிக்குது. 10 வருஷமா வெறும் ஒற்றை சுற்றுச்சுவரோட நிக்கிற மதுரை எய்ம்ஸ் மருத்துவமனை ஒரு மிகப்பெரிய உதாரணம். ஆமா, ரொம்ப பாப்புலரான ஒரு உதாரணம் அது. அடுத்து ரயில்வே துறைய பாருங்க. கடந்த 3 வருஷத்துல தமிழ்நாட்டோட ஒட்டுமொத்த ரயில்வே திட்டங்களுக்கும் ஒதுக்கப்பட்ட தொகை 19,068 கோடி ரூபாய். ஆனா உத்தரப்பிரதேச மாநிலத்துக்கு ஒரே வருஷத்துல ஒதுக்கப்பட்ட தொகை 19,858 கோடி. இந்த நிதி பொறுக்கணிப்பை விட மிக ஆபத்தான இன்னொரு உத்தியையும் நூல் சுட்டிக்காட்டுது. அதுதான் கொள்கை முரண்பாடுகளை காரணம் காட்டி மாநிலங்களுக்கான நிதியை திட்டமிட்டு முடக்கிறது. கொள்கை முரண்பாடுகள்னா? அதாவது சித்தாந்த வேறுபாடுகள் எப்படி நிதி முடக்கமா மாறுது அப்படிங்கிறதுக்கு சமக்ர சிக்ஷா அப்படிங்கிற ஒரு பள்ளிக்கல்வி மேம்பாட்டு திட்டத்தை ஆசிரியர் உதாரணமா காட்டுறாரு. அந்த திட்டம் பள்ளிகளோட உள்கட்டமைப்பு, ஆசிரியர் சம்பளம் அதுக்கானதல்லவா? ஆமா, ஆனா புதிய தேசிய கல்விக் கொள்கையை தமிழ்நாடு அரசு ஏற்கல அப்படிங்கிற ஒரே காரணத்துக்காக அந்த சமக்ர சிக்ஷா திட்டத்தின் கீழ் தமிழ்நாட்டுக்கு வரவேண்டிய சுமார் 2,000 கோடி ரூபாயை ஒன்றிய அரசு அப்படியே முடக்கி வச்சுட்டாங்க. அப்போ எங்கள் அரசியல் மற்றும் கல்விக் கொள்கைய நீங்க ஏத்துக்கிட்டா மட்டும்தான் உங்க மாநில குழந்தைங்களுக்கு பள்ளிக்கூடம் கட்ட பணம் தருவோம் அப்படிங்கிற ஒரு நிலைப்பாடு எடுக்கப்படுது. அதேதான். இதே நிலைமை தான் சென்னை மெட்ரோவோட 2ஆம் கட்ட பணிகளுக்கும் நடந்திருக்கு அப்படின்னு ஆசிரியர் குறிப்பிடுறாரு. ஆமா, அது ஒரு பெரிய இஷ்யூ ஆச்சு. இப்போ திட்டத்துக்கு ஒப்புதல் அளிச்சுட்டு அதுக்காக ஒன்றிய அரசு தர வேண்டிய 50% நிதியை இன்னும் தராததால ஒரு பெரும் உள்கட்டமைப்பு திட்டத்தை நடுவுல நிறுத்த முடியாம மாநில அரசே சுமார் 90,000 முதல் 12,000 கோடி ரூபாய் வரை வெளியில கூடுதல் கடன் வாங்கியிருக்கிற ஒரு இக்கட்டான நிலை உருவாகியிருக்கு. ஒரு மாநிலத்தை எப்படி நாலாபுறமும் நெருக்கதியில தள்ளுறாங்க பாருங்க. கட்டமைப்பு நிதியை குறைக்கிறது, வரி விதிக்கிற உரிமையை பறிக்கிறது, இறுதியில அரசியல் ரீதியா பணிய மறுத்தா திட்ட நிதியும் முடக்கிறது. இத ஒரு பரந்த அரசியல் கண்ணோட்டத்துல பார்த்தோம்னா ஆசிரியர் சொல்ல வர்ற செய்தி ரொம்ப தெளிவானது. கொள்கை முரண்பாடுகள் இருக்கிற எதிர்க்கட்சிகள் ஆளும் மாநிலங்களை செயல்பட விடாம நிதி நெருக்கடியை ஏற்படுத்துவது, மாநில அரசுகள் தங்களோட சொந்த மக்களுக்கு கொடுத்த வாக்குறுதிகளை நிறைவேற்ற முடியாம முடக்கிறது. இதன் மூலம் மக்களிடையே ஒரு அதிருப்தியை உருவாக்கி அரசியல் ஆதாயம் தேடுறது. ஆமா, இதுதான் இந்த நிதி தாக்குதலோட அடிப்படை நோக்கம் அப்படின்னு விஜயன் ரொம்ப கடுமையா சாடுறாரு. மாநில அரசுகளை ஒரு சக கூட்டாட்சி அமைப்பா பார்க்காம ஒரு எஜமான் வேலையாள் மனப்பான்மையோடு ஒன்றிய அரசு அணுகுது அப்படிங்கிறது தான் இந்த புத்தகத்தோட மைய கருத்து. சரி, இவ்ளோ விரிவான பொருளாதார மற்றும் அரசியல் வாதங்களை முன்வச்சிட்டு ஆசிரியர் இந்த நூலை எப்படி முடிக்கிறாரு? அவரோட தீர்வு என்னவாயிருக்கு? இந்த தொடர்ச்சியான நிதி பாகுபாடுகள், ஓரவஞ்சனை மற்றும் புறக்கணிப்புகளை முன்னிறுத்தி மாநில உரிமைகளை காக்க கட்டாயம் 2026 சட்டமன்ற தேர்தல்ல பாஜக மற்றும் அதன் கூட்டணியான அதிமுகவை மக்கள் முற்றிலுமா தோற்கடிக்கணும் அப்படிங்கிற ஒரு நேரடியான அரசியல் அறைகோவலோட ஆசிரியர் தன்னோட புத்தகத்தை நிறைவு செய்கிறார். ஓ, ஒரு ஸ்ட்ராங்கான பொலிட்டிக்கல் மெசேஜோட முடிச்சிருக்காரு. ஆமா, இந்த வெறும் வரிப்பணம் சம்பந்தப்பட்ட பிரச்சனை மட்டும் கிடையாது. இது தமிழ்நாட்டோட தனித்துவத்தையும் எதிர்காலத்தையும் சுயமரியாதையையும் காப்பதற்கான போராட்டம் அப்படின்னு அவர் வாதிடுறாரு. இப்போ மீண்டும் ஒரு முறை நம்ம கேட்பாளர்களுக்கு ஒரு முக்கியமான நினைவூட்டலை நம்ம வழங்கிடலாம். இதுவரை நாம விவாதித்தது எல்லாமே நிதி உரிமையை மறுக்கும் ஒன்றிய பாஜகவின் ஓரவஞ்சக நிதி அரசியலை முறியடிப்போம் அப்படிங்கிற சிறுநூலோட ஆசிரியர் விஜயன் முன்வைக்கிற வாதங்கள்
புள்ளி விவரங்கள் மற்றும் குற்றச்சாட்டுகள் மட்டும்தான். கண்டிப்பா. இது நம்மளோட நிலைப்பாடோ அல்லது நம்ம நிகழ்ச்சியோட சொந்த கருத்துகளோ கிடையாது. ஒரு வெளிப்படையான அரசியல் ஆவணம் எப்படி பொருளாதார தரவுகளை தன் அரசியல் வாதத்துக்கு பயன்படுத்துது, அதோட பின்னாடி இருக்கிற நிதி கூட்டாட்சி தத்துவங்கள் எப்படி இயங்குது அப்படிங்கறத மட்டும்தான் நாம இன்னைக்கு பகுப்பாய்வு செஞ்சிருக்கோம். ஆமா. ஜனநாயகத்துல இது மாதிரியான தரவுகளை புரிஞ்சுக்கிறது, அதுக்கு பின்னாடி இருக்கிற அரசியல் மற்றும் பொருளாதார கட்டமைப்புகளை எப்படி கேள்வி கேட்கறதுன்னு தெரிஞ்சுக்கிறது ஒவ்வொரு வாக்காளரோட கடமை. இன்னைக்கு நாம நிதி கமிஷனோட செங்குத்து மற்றும் கிடைமட்ட பகிர்வுகள், செஸ் மற்றும் சர்சார்ஜ் தந்திரங்கள், மக்கள் தொகை கணக்கெடுப்போட அரசியல், ஜிஎஸ்டி உருவாக்கிய நிதி முடக்கம் அப்படின்னு பல சிக்கலான விஷயங்களை ரொம்ப தெளிவா பிரிச்சு மேஞ்சிட்டோம். இறுதியா இத சிந்திக்க ஒரு பெரிய கேள்வியோட இந்த அலசலை நாம முடிப்போம். சொல்லுங்க. உலகெங்கிலும் இன்னைக்கு நவீன பொருளாதாரங்கள்ல வரி வசூல் அப்படிங்கிறது தொழில்நுட்ப ரீதியா ரொம்ப எளிதா மையப்படுத்தப்பட்டு வருது. டிஜிட்டல் பரிவர்த்தனைகள் மூலமா எல்லாமே ஒரு மைய கட்டுப்பாட்டுக்குள்ள போகுது. ஆனா அப்படி பொருளாதாரம் மையப்படுத்தும் போது உள்ளூர் அரசுகள் தங்க நிதி சுதந்திரத்தை, தங்க மண்ணோட மக்களுக்கான திட்டங்களை செயல்படுத்துற உரிமைய எப்படி தக்க வச்சுக்க போறாங்க? ரொம்ப ஆழமான ஒரு கேள்வி இது. அதிகாரம் குவிக்கப்படுறதுக்கும் மானியங்களோட தன்னாட்சிக்கும் இடையிலான இந்த ஆழமான நிதி போர் இந்தியாவுல மட்டுமில்ல, உலக அளவுலயும் எதிர்காலத்துல ஒரு பெரிய அரசியல் தாக்கங்களை ஏற்படுத்துமா? சிந்திச்சு பாருங்க. நீங்க செலுத்துற ஒவ்வொரு ரூபாய் வரியோட பயணமும் வெறும் பொருளாதார கணக்கு கிடையாது, அது உங்களோட அரசியல் அதிகாரத்தோட அடையாளம். மீண்டும் அடுத்த ஆழமான அலசலில் சந்திப்போம்.